Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. Guys, ஒரு happy news. நான் ஒரு AI based data SaaS ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ datajobs.in அந்த வெப்சைட்டோட பேர். ஸோ இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா டாக் டு டிபி. நம்மளோட டேட்டா பேஸோட நீங்கள் பேசினா போதும். அதாவது நார்மல் இங்கிலீஷில் நீங்கள் ப்ராம்ப்டை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா ஏஐ என்ன பண்ணுன்னா அதை வந்து ஒரு ஈக்குவல் அண்ட் சீக்குவல் கொரியாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டேட்டாவை அவுட்புட்டில் எக்ஸிக்யூட் பண்ணியே கொடுத்துரும். நீங்கள் சீக்குவல் கொரி எடுத்துகிட்டு போயிட்டு ரன் பண்ணுங்கிறதுல அது சீக்குவல் கொரி ஜென்ரேட் பண்ணி அதுவே ரன்னும் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் வந்து அவுட்புட்டில் ரெண்டு விஷயம் வரும். ஒன்று, அது என்ன சீக்குவல் கொரி ஜென்ரேட் பண்ணிச்சோ அதுவும் வரும், அதே மாதிரி டேட்டாவும் வெளில வந்துடும். ஸோ இதில் வந்து டெமோ மட்டும் கிடையாது. இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் உங்கள் லோக்கல் மிஷினில் எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் டுட்டோரியல் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து மெயினாக நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ நான் வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை ஒரு வீக்கெண்டில் உட்காந்து 3 மணி நேரத்தில் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? கம்ப்ளீட் வைப் கோடிங் தான். ஸோ எல்எல்எம்ஸ் லைக் ஜெமினி அண்ட் ChatGPT யூஸ் பண்ணி தான் இதை கம்ப்ளீட்டாக நான் டெவலப் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி யோசித்தேன், நம்ம வந்து இதை பண்ணியிருக்கோமே, இதை வந்து ஒரு SaaS ப்ராடக்ட்டை நம்ம பண்ணியிருக்கோம், இதை வந்து நம்ம போடணுமா வீடியோவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு யோசித்தேன். பட் அதுக்கப்புறம் லைக் ஏன் போடுறதுனால என்ன, நம்ம ஃபாலோவர்ஸ் தெரிஞ்சுக்கட்டும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அவங்களுக்கும் ஐடியா தெரியும். அவங்களும் அஸ் அ டேட்டா இன்ஜினியரா, டேட்டா அனலிஸ்டா, டேட்டா சயின்டிஸ்டா, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, இல்லை ஒரு டெஸ்டரா, அவங்களோட ப்ராஜெக்ட்ல எப்படி ஜென் ஏஐ அவங்க யூஸ் பண்ணணுங்கிற ஒரு 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 விதை நான் உங்களுக்கு போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கும், ஒரு கிக் ஸ்டார்டர் மாதிரி இருக்கும். அண்ட் தென் நானும் என்னோட சேனலில் இப்போ ஜென் ஏஐ சீரியஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நம்ம கொடுக்குறனால ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு நான் இதை உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா இன்னொருத்த நாளைக்கு பண்ணி அவன் வீடியோ போட போகிறான், ரைட்? ஸோ இதில் வந்து இட்ஸ் அபவுட் என்னால் ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அது என்னோட ஒரு யூனிக்னஸ், அந்த ஒரு டேலண்ட் என்கிட்ட இருக்கிறப்போ லைக் ஐ கேன் திங்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் திங்க் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ நான் கொடுத்துட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் உங்கள் லோக்கல் மிஷினில் பண்ண முடியும். அதே மாதிரி லோக்கல் மாடல்ஸ் இருக்குது, ஆன்லைன் மாடல்ஸ் இருக்குது. ஆன்லைன் மாடல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணணும். அதாவது ஓப்பன் ஏஐ, ஜெமினி கொடுக்குற மாடல்ஸ் எல்லாம் பே பண்ணணும். நிறைய ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் இருக்குது. இன்றைக்கி தான் எல்லாரும் ஒரு மாடலை வந்து டெவலப் பண்ணுறாங்களே, ரைட்? நான் யூஸ் பண்ணது ஒன் ஆஃப் த பெய்டு மாடல் தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா லோக்கல் மாடல்ஸ்லாம் நிஜமாவே சீரியஸாக நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேங்க. சீக்வல் குரீஸ் ப்ராப்பராக ஜென்ரேட் ஆகலை. நானும் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். பட் எண்ட் ஆஃப் டே நான் இந்த மாதிரி ஒரு பெய்டு மாடல் போகணும், ஒரு ஆன்லைன் மாடல் போகணுன்னு தான் போனேன். அதே மாதிரி நீங்கள் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஜென்னே அக்வயர் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு பெய்டு ஏஐ மாடல் தான் போகிறாங்க. கம்பெனிஸ் வந்து கூகுள், ஃபேஸ்புக் மாதிரி பெரிய கம்பெனிஸாக இருந்தால் ஓப்பன் சோர்ஸ் மாடல் எடுத்து வச்சு அவங்க ஃபைன் டியூன் பண்ணி அதை இன்னும் வந்து டெவலப் பண்ணுறாங்க. பட் நம்ம அந்த மாதிரி ஒரு சூழலான கம்பெனிலேருந்து வரலை, ரைட்? கம்பெனிஸ் ஆர் ஆல்ரெடி யூசிங் கிளவுட் அண்ட் எல்லா கிளவுட் ப்ரொவைடர்ஸும் ஒரு மாடல் கொடுக்குறான், ரைட்? அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு மாடல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அஜூர் கிளவுட் யூஸ் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஏஐ வந்து மைக்ரோசாஃப்டோட தான், ரைட்? தென் யூ கேன் யூஸ் ஓப்பன் ஏஐயோட ஏபிஐஸ், அவங்களோட ஜிபிடி மாடல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ நான் யூஸ் பண்ணது ஆன்லைன் மாடல் தான், ரைட்? நீங்கள் வந்து இதில் வந்து லெஸ் தென் லைக் ஒரு 1000 rupees பே பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து நீங்கள் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் ஏஐயில் நான் பே பண்ணி ஏபிஐக்காக நான் வந்து பே பண்ணி அந்த ஏபிஐ லிங்க்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதுவும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இல்லை நான் வந்து லோக்கல் மாடல் யூஸ் பண்ணி இந்த ஐடியா வச்சு நானே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறனாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ டுட்டோரியலை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ எண்டில் இதை நீங்கள் எப்படி இன்டர்வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது, ஆஸ் அ ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா இது எப்படி உங்கள் லீடர்ஸ் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்ற எல்லா இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குங்க. ஒரு எண்ட் டு எண்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய் ஆல். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ எப்படின்னு பார்த்துடலாம். இந்த SaaS ப்ராடக்ட்டை நான் எப்படி பில்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லோக்கலில் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏஐ பேஸ்டு SaaS ப்ராடக்ட். ஓகே, SaaS சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். ஸோ SaaSனா என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அண்ட் தென் அதில் எப்படி நீங்கள் ஐடியாஸ், எப்படி நீங்கள் இந்த மாதிரி நான் டெவலப் பண்ண மாதிரி எப்படி நீங்கள் ஐடியாஸை டெவலப் பண்ணிக்கிறதும் அப்படிங்கிறதும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரி, datajobs.in நான் டொமைனே வாங்கிட்டேங்க. அந்த டொமைனில் தான் இப்போ என்னோட ப்ராடக்ட் டிப்ளாய் ஆயிருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷும் கொடுக்குறேன். datajobs.in இது என்னோட டொமைன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து you can only query the user and transaction table using select queries, joins, subqueries and aggregations are allowed. No insert, update, create. ஸோ இது வந்து நான் வந்து டொமைனில் ஹோஸ்ட் பண்ணனால இப்போ நான் எல்லாருக்கும் இதை கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோடனே நான் ரீல், யூடியூப் வீடியோ அண்ட் லிங்க்டின் போஸ்ட் போட்டுருவேன். அண்ட் பீப்புள் வில் ஸ்டார்ட் யூசிங் இட், ரைட்? ஸோ இதில் வந்து என்னோட டேட்டா பேஸை தான் நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெவலப் பண்ணும்பொழுது உங்கள் கம்பெனி டேட்டா பேஸையோ உங்கள் கம்பெனிக்காக நீங்கள் பண்ணீங்கன்னா, இல்லை உங்கள் லோக்கல் மிஷினில் உங்கள் MySQL டேட்டா பேஸோட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் MySQL வச்சு பண்ணியிருக்கேன். இட் கேன் பி சேஞ்ச் டு கூகுள்ஸ் பிக்
BigQuery, இல்ல Azure SQL டேட்டாபேஸ், அதுக்கப்புறம் வந்து Amazon DynamoDB, இல்ல Oracle, Postgres எது வேணும்னாலும் நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இது எல்லாமே EC2ல ஓடுது. ஸோ AWSல என்னோட EC2 லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அங்கே தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ப்ராடக்ட்டையும் நான் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். என்னோட MySQL டேட்டாபேஸும் அங்கே தான் ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மொத்தமாக எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ இப்போ தான் போடுறேன். பட் இந்த ப்ராடக்ட்டை நான் லாஸ்ட் வீக்கே டெவலப் பண்ணிட்டேன். ஸோ இட் டுக் ஒன்லி 4 hours ஃபார் மீ டு டெவலப். ஜஸ்ட் 4 hours. ஸோ இந்த 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கோட் டெவலப்மெண்ட், UI, அதுக்கப்புறம் வந்து டொமைன் வாங்கினது, அதுக்கப்புறம் அந்த டொமைனை வந்து லைக் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு மேப் பண்ணுறது, ப்ளஸ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் EC2ல இன்ஸ்டன்ஸில் திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணி அங்கே செக்யூரிட்டி குரூப்ஸ் கான்ஃபிகரேஷன் எல்லாம் பண்ணுறது உட்பட எனக்கு 4.5 hours தான் எனக்கு எடுத்துக்கிச்சு. அது போக இப்போ நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறது அண்ட் தென் ரீல்ஸ், லிங்க்டின் போஸ்ட் இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு 1 hour ஆகும். ரைட். ஸோ என்னால் வந்து லைக் ஒரு 4 ஹவர்ஸில் ஐ வாஸ் ஏபிள் டு டூ திஸ். ரைட். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், சிலது இருக்கு. ஓகேங்களா? பட் ரொம்ப எஃபிஷியண்டாக இன்னும் யாரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. பட் தேர் ஆர் சம் ப்ராடக்ட்ஸ் நான் கூகுள் பண்ணி பார்த்துட்டேன். பட் இதோட அஜெண்டா என்ன அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கு இல்லைங்கிறது கிடையாது. 2 விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு இது எந்த அளவுக்கு எடுத்து கொடுக்கும் தெரியுங்களா? இப்போ நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் டாக் டு டிபி நீங்கள் வந்து இங்கிலீஷில் ப்ராம்ப்டிங் கொடுத்தீங்கன்னா போதும், பேக் எண்ட்ல மாடலே வந்து சீக்குவல டெவலப் பண்ணி அதை ரன்னும் பண்ணிரும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? ஸோ நீங்க இதை உங்க கம்பெனிக்கு டெவலப் பண்ணலாம். உங்க கம்பெனியில் இருக்கிற இன்டர்னல் டேட்டாபேஸ் அண்ட் குவரி இன்ஜின்ஸ்க்கு நீங்க இதை கொடுக்கலாம், நீங்க டிப்ளாய் பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட பண்ணிருக்கீங்கன்னு நீங்க சொன்னா வேற லெவல்ல இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் நீங்க பண்ணணும். பண்ணிட்டு உங்க லோக்கல்ல நீங்க டிப்ளாய் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யூ கேன் புட் தட் இன் யுவர் ரெஸ்யூம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் ப்ளீஸ் டூ ப்ரொஜெக்ட் திஸ், நாம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இதை நீங்க கொண்டு போங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், SaaS, AI, Gen AI ப்ராடக்ட்ஸ் நான் போட்டுட்டே இருக்க போறேன். ஸோ நீங்க எல்லாத்தையும் பாருங்க அண்ட் இதை உங்க கம்பெனில சொல்லி நீங்க ஒரு யூஸ் கேசஸ் வாங்குங்க. அண்ட் ஃப்ரெஷர்ஸ் ப்ளீஸ் டூ ஆட் திஸ் இன் யுவர் ரெஸ்யூம். இது ஜஸ்ட் லைக் தட் கிடையாது, இது பெரிய ரெவல்யூஷன் உருவாக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நாட் இந்த ப்ராடக்ட்டை நான் ரெவல்யூஷன் உருவாக்கும்னு சொல்லல. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணும்போது உங்களோட லேர்னிங் அண்ட் இட் வில் பி a very revolutionary இது நீங்க ஆட் பண்றப்போ. சரி, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெமோ காமிச்சிடுறேன். நான் வந்து சில ப்ராம்ப்ட் வச்சிருக்கேன். இங்க பாருங்க. ஸோ இங்க வந்து என்கிட்ட சில ப்ராம்ப்ட் இருக்கு. ஸோ கெட் த நேம் அண்ட் இமெயில் ஆஃப் யூசர்ஸ். பெருசு பண்ணிக்கிட்டுமா? ஓகே. கெட் த நேம் அண்ட் இமெயில் ஆஃப் த யூசர் ஹூ ஹேவ் மேட் டிரான்சாக்ஷன்ஸ் வித் டிரான்சாக்ஷன் டேபிள் வித் அமௌண்ட் கிரேட்டர் தென் 100 அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இங்க நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ லோக்கல்ல நான் காமிப்பேன். இது ஜஸ்ட் இங்க டெமோ காமிச்சிட்டு லோக்கல்ல நம்ம எப்படி பில்ட் பண்றதுன்னு காமிப்பேன். அங்க வந்து ஐ ஷோ யூ லைக் ஹவு அப்டேட், இன்சர்ட்ஸ் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நான் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை ரன் query அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் கொரியும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இங்க பாருங்க, எனக்கு கொரியும் வந்துருச்சு. ரைட். அதுக்கப்புறம் எனக்கு அவுட்புட்டும் வந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி என்னோட டேபிள் தான் இப்ப எல்லாரும் யூஸ் பண்ண போறாங்க இந்த வெப்சைட்டை நான் கொடுத்த உடனே. அப்போ நான் 2 டேபிள் மட்டும் தான் லிமிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு மேல நீங்க கிரியேட் ஆக்சஸோ இல்ல இன்சர்ட் அப்டேட் டெலீட் நான் கொடுக்கல. இல்லைன்னா எனக்கு காஸ்ட் பில்லிங் அதிகமாயிரும். ஓகேங்களா? நான் எவ்வளவு இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்ட் பண்றதையும் அப்படிங்கிறதையும் கடைசியில் சொல்றேன். ரைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா MySQL யூஸ் பண்றேன், பைத்தான் யூஸ் பண்றேன், ரியாக்ட் யூஸ் பண்றேன். ரைட். ஃப்ரண்ட் எண்டுக்கு. ஸோ இதுதான் என்னோட டெக் ஸ்டாக். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து டெமோ பார்த்தாச்சு. லைக் ஓகே, லெட் மீ ஷோ யூ another prompt. ஓகே, ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட், ஒரு அக்ரிகேஷன் ரன் பண்றது. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். கெட் சம் ஆஃப் அமௌண்ட் ஃப்ரம் டிரான்சாக்ஷன் டேபிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு குவரியும் கிடைச்சிரும். இங்க பாருங்க, குவரியும் வந்துருச்சு. லைக் எனக்கு அவுட்புட்டும் பாருங்க, சம் பண்ணிருச்சு. ரைட். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கம்ப்ளீட்டா பேச போறது இங்கிலீஷ் தான். ரைட். ஸோ இது வந்து இன்டர்னலாவே வந்து லைக் த மாடல் இஸ் பில்டிங் த சீக்வல், அந்த சீக்வல் அப்படியே அதுவே எக்ஸிக்யூட் பண்ணிடுது. ரைட். ஸோ இப்போ என்ன மாடல் யூஸ் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ என்னோட டாக்குமெண்டேஷன்ல எப்படி இதை லோக்கல்ல செட் பண்றது அப்படிங்கறத காமிக்கிறேன். பிளஸ் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைசாம் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஐ எம் ஜஸ்ட் யூசிங் பைசாம். ஸோ பைசாம்ல நான் பைத்தான் ப்ராஜெக்ட் 1 கிரியேட் பண்ணி இதுல தான் நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன். அதுல வந்து Gen AI அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. ஸோ நான் சொல்ற ஸ்டெப்ஸை நீங்க கேர்ஃபுல்லா கேளுங்க அண்ட் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும். யூ வில் கெட் இட் ஈஸிலி. நான் 4 hours ஆச்சு எனக்கு இது மொத்தமும் பண்றதுக்கு. நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சீங்க அப்படின்னா லைக் இட் வில் ஜஸ்ட் டேக் யூ 1 hour டு டெவலப் திஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் லைக் பிஃபோர் வி கெட் இன்டு பிராக்டிகல் நான் என்ன மாடல் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத சொல்லிடுறேன். நான் ஓப்பன் AI மாடல் யூஸ் பண்றேன். ஸோ நான் என்னோட கோடு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மீன்ஸ் கோடை நான் வாக் த்ரூ பண்ண போறது இல்லை, நான் யூஸ் பண்ற மாடல் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ app.py. ஸோ இதுல தான் நான் போட்டிருப்பேன். எஸ், GPT-4 நான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாடல் ஃப்ரீ கிடையாது. இட்ஸ் அன் ஆன்லைன் மாடல். லோக்கல் மாடல்ஸ் கிடையாது. அதாவது ப்ரீ ட்ரெயின்டு லோக்கல் மாடல்ஸ் ஓப்பன் சோர்ஸ்ல நிறைய இருக்கு. பட் நான் அது யூஸ் பண்ணும்பொழுது என்னோட கொரி வந்து ப்ராப்பரா பில்ட் ஆகல. டு பி ஃப்ராங்க் ஆகவே இல்லை.
ஓகேங்களா? அந்த லோக்கல் மாடல எகெயின் நம்ம ரன் பண்றதுக்கு ஜிபியூஸ் எல்லாம் தேவை. ரைட். ஸோ அப்படி இப்படின்னு நான் கணக்கு பண்ணும்பொழுது எனக்கு வந்து சரி ஓகே ஜெமினியோட மாடலோ இல்ல ChatGPT ஓப்பன்ஏஐயோட மாடலையோ நம்ம போயிரலாம்னு தோணிருச்சு. ஓகே. ஸோ நான் போனது வந்து ஓப்பன்ஏஐ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த ப்ராசஸும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இது காசு போட்டு நீங்க வாங்கணும். பட் அவ்ளோ ஒண்ணும் உங்களுக்கு செலவாயிற போறது கிடையாது. ஓகே. platform.openai.comக்கு நீங்க போய்க்கோங்க. ஸோ இதுல போனீங்கன்னா அவங்களோட ஏபிஐ டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஸோ அதுல இப்ப நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இங்க கிளிக் பண்ணிட்டு யுவர் ப்ரொஃபைல் அதுல போனீங்க அப்டின்னா, ஓகேங்களா? ஸோ இதுல பில்லிங் இருக்கும். இந்த பில்லிங் கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஆட் டூ கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு இத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து $5க்கு மேல வந்து உங்கள பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து $10 பே பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 150 ரெக்வெஸ்ட்க்கு மேல நான் குடுத்துமே எனக்கு $0.36 தான் செலவாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப இதுலயே போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேர் இஸ் அ ஆப்ஷன் யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 0.40 நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து 106 ரெக்வெஸ்ட் 9.405K இன்புட் டோக்கன்ஸ் போயிருக்கு. ஓகேங்களா? என்னோட ப்ராம்ப்ட் அந்த ப்ராம்ப்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் ஒரு டோக்கன் மாரி. ஸோ இதெல்லாம் கணக்காயிருக்கு. அண்ட் தென் நீங்க லிமிட்டும் வச்சுக்க முடியும். $5 ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு அலர்ட் வரணும் அப்படின்னு. மேபி இப்ப இத நான் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் சொன்ன மாரி நான் இப்ப ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோ அண்ட் தென் LinkedIn போஸ்ட் அண்ட் Instagram ரீல் போட்டேன்னா நீங்க எல்லாரும் datajob.in யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் இந்த கிரெடிட் முடியிற வரைக்கும் நான் ஓப்பன்ல வச்சிருப்பேன். அப்படி கிரெடிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஐ வில் டிசேபிள் இட் சோ தட் உங்களால இதை யூஸ் பண்ண முடியாது. நான் இப்பவே சொல்லிடுறேன். ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன மாடல் யூஸ் பண்றோங்கிறதையும் தெரிஞ்சு போச்சு. அதுல எப்படி நம்ம பே பண்ணி இந்த கிரெடிட்ஸ் வாங்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நீங்க இத பண்ணும்போது என்னன்னா ஏபிஐ கீஸ் இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆக்சுவலா இது வந்து நீங்க யாருக்குமே காமிக்க கூடாது. நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து கிரியேட் நியூ செக்யூரிட்டி கீன்னு குடுத்தீங்கன்னா ஒரு கீ ஜெனரேட் ஆயிரும். அத கையோட காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கீய உங்க கோட்ல நீங்க போட்டீங்கன்னா மட்டும் தான் உங்களால வந்து ஓப்பன் ஏஐ மாடலோட கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா முடியாது. அந்த கீய நீங்க யார்ட்டயும் குடுத்துற கூடாது. இல்லைன்னா அந்த கீய வச்சு அவங்க எல்லா பிராக்டிஸும் பண்ணிட்டு போயிருவாங்க. உங்களுக்கு பில் வந்துரும். சோ குடுக்காதீங்க. ஃபைன். சோ இப்ப நம்ம திரும்பவும் டாக்குமென்டேஷன் போயிரலாமா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க பைசார்ம்ல வந்துட்டு ஜென் ஏஐன்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிரணும். பண்ணியாச்சு நம்மோ. ஓகே. சோ லெட் மீ ஷோ யூ ஜென் ஏஐ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க டெர்மினல் ஐகான் இங்க இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம பைதான் விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணிரணும். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்களா விர்ச்சுவல் யூ கேன் see here. லெட் மீ கோ பேக். நீங்க இங்க பார்க்கலாம். VENVன்னு இருக்கு பார்த்தீங்களா? நான் விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, பைதான் நான் இந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பைதான் 3 -m VENV ஸ்பேஸ் VNV இத அப்படியே ரன் பண்ணுங்க. விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் கிரியேட் ஆயிரும். அது கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அத ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த கமாண்ட் நீங்க ரன் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்க புது புது டெர்மினல் நீங்க ஓப்பன் பண்ணும் பொழுதும் இந்த விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் குள்ள தான் போகணும். பாருங்க நான் 4 டெர்மினல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்க பிளஸ் குடுத்து நீங்க போலாம். பட் மேக் ஷூர் உங்களோட பாத் VENV குள்ள இருக்கணும். அத மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. அந்த VENVக்குள்ள எப்படி போகணும்னா, ஒன் டைம் தான் இத நீங்க ரன் பண்ணணும். அடுத்தடுத்த டைம் இந்த 2வது அந்த சோர்ஸ தான் நீங்க ரன் பண்ணி அந்த பாத்துக்குள்ள போய்க்கணும். ஓகே. விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கோடுக்கு தேவையான எல்லா பேக்கேஜஸையும் நீங்க பிப் இன்ஸ்டால் பண்ணணும். அதுல நம்ம யூஸ் பண்ற ஓப்பன் ஏஐயோட வெர்ஷன் 0.28 நீங்க இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் app.pyன்னு ஒரு ஃபைல கிரியேட் பண்ணிக்கோங்க. சோ அதுதான் இந்த ஃபைல். இங்க பாக்குறீங்க இல்லையா? சோ இந்த கோடெல்லாம் நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நான் வந்து UI டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஓகேங்களா? சோ அதனால நான் UIயும் டெவலப் பண்ணியிருக்கேன். பட் UIக்கும் எனக்கு ரொம்ப தூரம் ரியாக்ட்க்கு. பட் அது அகைன் சோ நான் இது எல்லாமே நான் முந்தின வீடியோல சொன்ன மாதிரி தான் வைப் கோடிங் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வைப் கோடிங் அப்படின்னா நான் நிறைய ஜெனரேட்டிவ் LLMs யூஸ் பண்ணி தான் எல்லா கோடுமே நான் எடுத்தேன். அதனால தான் 3 to 4 ஹவர்ஸ்ல என்னால வந்து இந்த ப்ராடக்ட்ட முடிக்க முடிஞ்சது. சோ UI ஃபுல்லாமே நான் வைப் கோட் தான். எல்லாம் அங்கிருந்து எடுத்து டெவலப் பண்ணிட்டேன். அது எல்லாமே நான் சொல்றேன். பட் நான் UI கூட உங்களுக்கு வாக் த்ரூ குடுக்க போறது கிடையாது. பிகாஸ் அது எனக்குமே தெரியாது. சோ நான் வந்து இந்த பைதான் கோட மட்டும் உங்களுக்கு நான் வாக் த்ரூ குடுக்குறேன். சோ இந்த பைதான் கோட்ல தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்மளோட அந்த API கீய குடுத்து நம்ம டேட்டாபேஸ்ல போறது, ப்ராம்ப்ட்ட வாங்குறது, அத ப்ராசஸ் பண்றது எல்லாமே இதுல தான் இருக்கும். UIல வந்து ஜஸ்ட் UI பார்ட் இருக்கும். அந்த UI வந்து என்னோட பைதான் கூட கனெக்ட் பண்ணணுங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் UI கோட்ல எழுதியிருப்போம். ஓகேங்களா? சரி. அடுத்து நீங்க வந்து MySQL டேட்டாபேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சோ விண்டோஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது, லினக்ஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு தனி வீடியோ இருக்கு. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. எடுத்துக்கோங்க. சோ அதுல வந்து நம்ம 2 டேபிள் கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் யூசர்ஸ்னு ஒரு டேபிள், அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேபிள். அண்ட் இதுக்கு தேவையான இன்சர்ட்ஸையும் நான் இந்த டாக்குமெண்ட்ல போட்டுறேன். பை த நேம் நீங்க டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணும்போது அது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லைக் இப்ப ஃப்ரண்ட் எண்ட். சோ நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். சோ இதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஸோ இது நீங்க பண்றதுக்கு முன்னாடி நீங்க Node.js வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அந்த வெப்சைட் nodejs.orgன்னு போனீங்கன்னா, ஸோ இத நீங்க டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டால்னு குடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து உங்களோட பைசார்ம்ல ஒரு புது டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இங்க பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து புது டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு, அகைன் அந்த என்விரான்மென்ட்குள்ள போயிருங்க. ஸோ அத நான் எப்படி போகணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த சோர்ஸ் கமாண்ட நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா, இட் டேக்ஸ் யூ டூ தட். அதுக்குள்ள நீங்க போயிரணும் கண்டிப்பா. ஸோ இது போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட வந்து நீங்க ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கமாண்ட நீங்க ரன் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து இங்க பாருங்க. இதுல நான் குடுக்கும்போதே bite@latest NL-SQL UI app அப்படின்னு நான் குடுக்குறேன்னா, அந்த நேம்ல அது ஒரு டைரக்டரிய கிரியேட் பண்ணி, அதுல இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அதுவே ஜெனரேட் பண்ணிரும். ஓகேங்களா? ஸோ இப்ப GenAI ஃபோல்டருக்குள்ள நான் இருக்கணும். பட் ஆனா GenAI ஃபோல்டர்ல ஆல்ரெடி அந்த ஃபோல்டர் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இன்ஸ்டன்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாருங்க. நான் அதுக்குள்ள போய்க்கிறேன். அதுல போயிட்டு நான் இந்த கமாண்ட ரன் பண்றேன். ஸோ இத நீங்க ரன் பண்ணோனே, இங்க உங்களுக்கு அது பில்ட் ஆக ஆரம்பிச்சுரும். இங்க பாருங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து கேட்கும் பாருங்க. சி செலக்ட் அ ஃப்ரேம் மேல எடுத்துக்கோங்க. மேல எடுத்தீங்கன்னா தான் அது விசிபிள் ஆகும். ஸோ செலக்ட் அ வேரியன்ட்ன்னு கேக்குது இல்லீங்களா? இதுல நீங்க எத சூஸ் பண்ணணும்னா, ரியாக்ட்ட சூஸ் பண்ணணுங்க. வேற எதுவும் தப்பா சூஸ் பண்ணிறாதீங்க. ஸோ ரியாக்ட்க்கு ஜஸ்ட் அப் டைரக்ஷன், டவுன் டைரக்ஷன் பட்டன் தான் நான் அமுத்துறேன். ஓகேங்களா? ஸோ ரியாக்ட்ட சூஸ் பண்ணிட்டு என்டர் குடுங்க. ஓகேங்களா? அதுல அகைன் திரும்ப பாருங்க செலக்ட் அ வேரியன்ட் கேக்குது இல்லையா? அதுல யூ ஹேவ் டு சூஸ் ஜாவாஸ்கிரிப்ட். அவ்வளவுதான். என்டர் குடுத்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஸ்டன்ஸ் டைரக்டரியில உங்களுக்கு வேணுங்கிற அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிரும். இங்க பாருங்க. எல்லாமே இருக்கா? இங்க பாருங்க. அதுல SRCக்குள்ள மெயினா app.jsx ஃபைல் இருக்கணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது மாரி நான் பண்ணி தான் எனக்கு இந்த ஃபோல்டர் GenAIக்குள்ள கிரியேட் ஆயிருக்கு. இத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? சரி. இப்ப டாக்குமெண்ட் போலாம். ஸோ இப்ப இந்த கமாண்ட் முடிஞ்சிருச்சா? அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, சிடி அந்த டைரக்டரிக்குள்ள போய்க்கோங்க. ஓகேங்களா? அதாவது இந்த இப்ப இன்ஸ்டன்ஸ்க்குள்ள நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? GenAI விட்டுறலாம். இன்ஸ்டன்ஸ்க்குள்ள நான் கிரியேட் பண்ணலையா? இந்த இடத்துல நீங்க சிடி அந்த NL-SQL UI ஆப்க்குள்ள போயிட்டு, நீங்க வந்து npm install அப்படின்னு குடுத்தீங்கன்னா, npm பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேங்களா? சோ அது முடிச்சதுக்கு அப்புறம் app.jsx இந்த ஃபைல SRCல போடணும். அத நான் உங்களுக்கு குடுத்துருவேன். அத நீங்க எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா, இப்ப GenAI ஃபோல்டருக்கே போய்க்கலாம். அதுல இந்த SRCக்குள்ள ரீப்ளேஸ் பண்ணிருங்க. ஆல்ரெடி இருக்கும். நான் குடுத்த ஃபைல ரீப்ளேஸ் பண்ணிருங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க கோட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் npm run build அப்படிங்கறத ரன் பண்ணணும். எங்க அப்படின்னா டெர்மினல்ல. ஓகேங்களா? சோ இப்ப நான் இதுல இருந்து வெளியில வந்துட்டு GenAIக்குள்ள போயிடுறேன். ஸோ GenAIல அகைன் நீங்க எதுக்குள்ள போகணும்னா, NSQL UI ஆப். இங்கிருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, npm run build பண்ணிட்டு, அதுக்கப்புறம் npm serve as dlist -l 5173 இந்த போர்ட்ல தான் உங்களோட அந்த UI ஓடும். ஓகேங்களா? ஸோ இத ரன் பண்ணி விடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க npm run devன்னு குடுத்தீங்கன்னா, உங்க UI ஸ்டார்ட் ஆயிரும். அது ஒரு ஒரு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி 5173ன்னு பிரிண்ட் பண்ணும். அத நீங்க காப்பி பண்ணிட்டு போயிட்டு உங்க Google Chromeல போட்டீங்கன்னா, UI வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ யூஐனா ஜஸ்ட் ஐ வில் ஷோ யூ என்னோட லோக்கல்ல ரன் ஆயிட்டு இருக்கிற யூஐ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் என்னோட லோக்கல்ல ஓடுறது. இங்க பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் லோக்கல் ஹோஸ்ட் 5173ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதே தான் 5173ல ஓடிட்டு இருக்கு. என்னோட லோக்கல்ல ஓடிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நீங்க அத போயிருந்தீங்கன்னா இந்த யூஐ வந்துரும். ஓகே. பட் இன்னும் நம்ம பைதான் கோட் இன்னும் டெவலப் பண்ணல. ஏன்னா இப்போதைக்கு யூஐ தான் பார்த்திருக்கோம். அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, app.pyயும் நான் உங்களுக்கு குடுத்துருவேன். அதையும் நீங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? நம்ம பைசார்ம்குள்ள திரும்ப போலாம். ஸோ இங்க பாருங்க app.pyயும் GenAI ஃபோல்டருக்குள்ள போடணும். ஓகேங்களா? இந்த NL-SQL UI ஆப்க்குள்ள கிடையாது. GenAIல போடணும். ஸோ அங்க இந்த app.py நான் உங்களுக்கு குடுத்துறத நீங்க போட்டுருங்க. இப்ப இந்த app.py நீங்க எப்படி தெரியுங்களா ரன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த app.py எங்க இருக்கோ அங்க வந்துருங்க. அதாவது NL-SQL UI ஆப்ல இருந்து வெளியில வந்துட்டு GenAIல இருக்கணும். இப்ப டாக்குமெண்ட் போலாம். ஓகே. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கமாண்ட நீங்க ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கமாண்டுக்கு முன்னாடி நீங்க python-m போடணும். சம்டைம்ஸ் ஏன்னா அது python-m போடாம அது வொர்க் ஆகல. லெட் மீ ஷோ யூ ஒன் செகண்ட். ஆ python-m UVI-con app:app-reload ஓகேங்களா? ஸோ நீங்க ஜஸ்ட் முன்னாடி python-m மட்டும் போட்டுட்டு, நீங்க இத அப்படியே போடலாம். ஸோ நான் வந்து ஹோஸ்ட் நேம் போர்ட் குடுக்காம ரன் பண்ணியிருக்கேன். நீங்க குடுத்து ரன் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரைட்? ஸோ இந்த பார்ட் அவ்வளவுதான். ஸோ இத ரன் பண்ணீங்கன்னா பைதான் கோட் ரன் ஆயிரும். ஆல்ரெடி நம்மளோட UI கோடு ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது நான் ஃபைல குடுத்துறேன். கோட குடுத்துறேன். இன்னும் நான் கோட எக்ஸ்பிளைன் பண்ணல. கோட குடுத்துறேன். கோடுக்குள்ள எல்லா டீடைல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்க இப்படி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க லோக்கல் ஹோஸ்ட் 5173 போனீங்கன்னா, உங்களுக்கு UI ரெடி ஆயிரும். நீங்க போயிட்டு டைரக்ட்டா ப்ராம்ப்ட்ட போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
சரி. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, நான் app.py காமிச்சர்றேன் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்க கீ போடணும். ஸோ நான் சொல்லிட்டேன். உங்க கீ வந்து ரொம்ப செக்யூர்டா இருக்கணும். ஈவன் இந்த வீடியோக்காக நான் அந்த கீய ரிமூவ் பண்ணிட்டேன். திரும்ப ரன் பண்றப்போ நான் அந்த கீ போட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். பட் தென் அது உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்காது. அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா? இது வந்து உங்களோட பைத்தான் கோட் வந்து உங்க யூஐய கனெக்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ உங்க யூஐ எங்க ஓடுது? லோக்கல் ஹோஸ்ட்ல 5173ல ஓடுதா? ஆனா இது உங்களோட பைத்தான் கோட். இத உங்க ஜாவாஸ்கிரிப்ட் கோடோட கனெக்ட் பண்றதுக்கு தான் இந்த பீஸ் ஆஃப் கோட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிரியேட் டைனமிக் இன்ஜின். இதுல வந்து என்னோட டிபி டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னோட MySQL ஸோ இதெல்லாம் என்னன்னா, யூஐல இருந்து யூசர் கிட்ட வாங்குற மாரி நான் டிசைன் பண்ணிட்டேன். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க என்னோட லோக்கல்ல ரன் ஆயிட்டு இருக்கிற யூஐ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க. லோக்கல் ஹோஸ்ட் 3306 ரூட், டிபி நேம் வந்து டெஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து யூசர்ட்ட இருந்து வாங்குற மாரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த queryல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட என்னோட அந்த query எல்லாமே நான் வந்து லைக் ப்ராம்ப்ட்ல இருந்து வாங்கி அது டிபில போய் எக்ஸிக்யூட் ஆகுற அந்த பார்ட் தான் இந்த ஸ்லாஷ் query. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் API யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் ரெஸ்ட்க்காக. ஓகேங்களா? ஸோ HTTP கம்யூனிகேஷன் தான் எல்லாமே போஸ்ட், கெட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஸ்ட் APIனா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அதுக்கும் என்கிட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வீடியோ இருக்கு. போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இதுக்கு ரவுட் ஆகுற மாரி வச்சிருக்கேன். பட் என்னோட மெயின் பார்ட் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நெனைக்கிறது இந்த கோட் எல்லாம் கிடையாது. இதுதான். நான் என்ன மாடல் யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GPT-4 இதெல்லாம் வந்து ChatGPT உங்களுக்கு இந்த API எல்லாம் டிஃபால்ட்டா குடுத்துரும். ஓகேங்களா? அதுல மெசேஜ்ல ரோல். ஸோ நீங்க வந்து ஜென் ஏஐக்குள்ள அப்படின்னு போயிட்டீங்கன்னா, ஜெமினி ஆகட்டும், இல்ல ChatGPT ஆகட்டும், ரோல்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல சிஸ்டம், யூசர்ன்னு 2 இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. சிஸ்டம் அப்படிங்கிறது நீங்க ஒரு கன்டெக்ஸ்ட்ட செட் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ நான் இதுல என்ன செட் பண்றேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ட் த டேபிள் நேம் யூஸ்ட் இன் த ப்ராம்ப்ட், செப்பரேட், நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ இதுல என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் குடுத்தேன் தெரியுங்களா? எனக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் டேபிள்ல இருக்கிற அமௌண்ட்ட வந்து சம் பண்ணி எடு அப்படின்னா, ஸோ ஜெனரலா நான் இந்த ஆப் டெவலப் பண்ணும்பொழுது என்ன தெரியுங்களா ஆச்சு? நான் ஸ்கீமாவ குடுக்குற மாரி இருக்கு. ஸ்கீமானா என்னோட டேபிள்ல இருக்கிற காலம்ஸ் எல்லாம் நான் குடுக்குற மாரி இருந்தது. பட் அத நான் ஏன் குடுக்கணும்? இல்லையா? எனக்கு தெரியும். இப்ப நான் வந்து எனக்கு ஒரு எந்த காலம் மேல இந்த கொரி ரன் ஆகணும்ன்றது தெரிஞ்சா போதும். ஸோ அந்த டேபிள்ல அந்த ஸ்கீமாலாம் நான் ஏன் குடுக்கணும்? ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், MySQLல டிஸ்கிரைப் டேபிள் நேம்ங்கிறது இருக்கு. நான் டேபிள் நேம் சொல்லிடுறேன். நீ போய் டிஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கீமாவ எடுத்து வச்சுக்கோ அப்படின்ற மாரி நான் சொல்லிட்டேன். அதனால என்ன அப்படின்னா, நான் வந்து அதுகிட்ட வந்து நான் வந்து என்னோட ப்ராம்ப்ட்ல டேபிள் நேம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னத, அந்த டேபிள் நேம வந்து ப்ராம்ப்ட்ல இருந்து அது எடுத்துக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது டிஸ்கிரைப்ல போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராம்ப்ட் இருக்கும். ஸோ மேல வந்து அந்த டிஸ்கிரைப் பார்ட்க்காக ஒரு ப்ராம்ப்ட் எழுதியிருப்பேன். ஸ்கீமா எடுக்கிறதுக்காக. அதே மாரி கீழ வந்து என்னோட ஆக்சுவல் ப்ராம்ப்ட். நம்ம டைப் பண்ணோம் இல்லையா? சம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த 2 ப்ராம்ப்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூசர் வந்து நம்ம வந்து ப்ராம்ப்ட் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? நாமம். ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா, அந்த இந்த இந்த சாட் இந்த GPT-4 வந்து என்னோட ப்ராம்ப்ட்ல இருந்து டேபிள் நேம தனியா எடுத்ததுக்கப்புறம், அந்த டேபிள் நேம நம்ம எடுத்து, அது நம்ம டிஸ்கிரைப்ல போட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். ஏன்னா, அது வந்து அந்த டேபிள் நேம் எடுத்து டிஸ்கிரைப்ல போட்டு பண்ணாது. ஓகேங்களா? அதனால நாம தான் அத பண்ணணும். ஸோ டேபிள் நேம் அது கரெக்ட்டா எடுத்து குடுத்துருச்சுன்னா போதும். நம்ம டிஸ்கிரைப்க்கு ஒரு கோட் எழுதி, அதுல அந்த டேபிள் நேம்ஸ பாஸ் பண்ணி ஸ்கீமாவ எடுத்து அதுக்கே ரிட்டர்ன் குடுத்துர்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபுல்லா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. எஸ். ஃபைன். ஸோ அதுதான் இங்க நான் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஆக்சுவல் சிஸ்டம் ப்ராம்ப்ட். மேல ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் பார்த்தோமா, அந்த மாரி இங்க ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் என்ன அப்டின்னா, ஜெனரலா சிஸ்டம் ப்ராம்ப்ட்னாவே கன்டெக்ஸ்ட் செட் பண்ணிறணும். ஸோ நான் வந்து OpenAI என்ன சொல்றேன்னா, "யூ ஆர் அ MySQL எக்ஸ்பெர்ட்ன்னு" சொல்லிர்றேன். ஓகேங்களா? "நீ ஒரு MySQL எக்ஸ்பெர்ட்ப்பா" அப்படின்னு நான் சொல்லிர்றேன். ஓகேங்களா? அப்படி சொல்லும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த மாடல்ல வந்து அது செட் பண்ணிக்கும். ஓகே, நம்ம ஒரு MySQL எக்ஸ்பெர்ட். அப்ப நம்ம MySQL நல்லா அடிப்போம். அப்படிங்கிற மாரி அந்த மாடல் வந்து ஃபிக்ஸ் ஆயிக்கும். மைண்ட் செட் ஆயிக்கும். அததான் அந்த மைண்ட் செட்ட நீங்க வந்து மாடலுக்கு பண்றதுக்கு பேரு தான் சிஸ்டம் ப்ராம்ப்ட். ஓகேங்களா? ஸோ யூ ஆர் MySQL எக்ஸ்பெர்ட். யூஸ் த ஸ்கீமா பிலோ டு ரைட் அ வேலிட் SQL query ஃபார் த யூசர் ப்ராம்ப்ட். ரிட்டர்ன் ஒன்லி த SQL query நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்கீமா குடுக்குறேன். இந்த ஸ்கீமா எங்கிருந்து தெரியுங்களா வருது? இங்க பாருங்க. இங்கிருந்து வருது. அத எங்கிருந்து தெரியுங்களா வருது? ஸ்கீமா பார்ட்ஸ். அது எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த ஸ்கீமா பார்ட்ஸ் ஒண்ணும் இல்ல, டிஸ்கிரைப். இந்த டிஸ்கிரைப்க்கு இன்புட் எங்கிருந்து தெரியுங்களா வருது? ஸோ நான் ஃபர்ஸ்ட் குடுத்த இந்த ப்ராம்ப்ட்ல இருந்து. ஸோ 2 ப்ராம்ப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து நான் நான் குடுக்கிறது ஒரு ப்ராம்ப்ட் தான். ஆனா அதிலிருந்து அதுவே 2ஆ எடுத்துக்குது. ஒண்ணு ஃபர்ஸ்ட் டேபிள் நேம்ஸ் அதிலிருந்து எடுத்து ஸ்கீமாவ ரெடி பண்ணுது. அகைன் அந்த ஸ்கீமாவ ஆக்சுவல் ப்ராம்ப்ட்க்கு குடுக்குது. ஃபார் SQL இந்த ப்ராம்ப்ட் தான் SQL ரெடி பண்ணி அத நமக்கு பிரிண்டும் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருது. இப்ப என்னோட அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. இந்த SQL ரெடி பண்ணி இத தான் அது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கும். அத எனக்கு பிரிண்டும் பண்ணிருது, எக்ஸிக்யூட்டும் பண்ணிருது. சோ அதுதான் அந்த ப்ராம்ப்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஃபைன்.
ஸோ இப்போ இதில இன்னும் வந்தீங்க அப்படின்னா, நான் அதுக்கு கீழ திரும்பவும் ஏன்னா 2 டைம் நான் பண்ணணும்னு சொன்னேனா, ஸோ இது ஒரு டைம் அதே மாரி திரும்பவும் கீழயும் பண்ணியிருக்கேன். ஸோ அதே தான். ஓகேங்களா? கீழயும் திரும்பவும் நான் அதே தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல அங்க ப்ராம்ப்ட் இங்கேயே குடுத்துட்டேன் மேல. பட் இது தனியா குடுத்து அந்த வேரியபிள இங்க பாஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட SQLல போய் அதில எக்ஸிக்யூட் பண்றதுக்கெல்லாம் கோட் எழுதியிருக்கேன். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ நான் மொதயே சொன்ன மாரி எனக்கு app.jsxல என்ன பண்ணுதுன்னே தெரியாது டூ பி ஃபிராங்க். ஏன்னா எல்லாம் வைப் கோட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த app.pyலயாவது நான் உட்கார்ந்து சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணேன். பட் இதில எதுவுமே பண்ணல. இதுக்கு முழுக்கவே நான் வந்து ChatGPTல இருந்து தான் எடுத்து போட்ட கோட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப டாக்குமெண்ட்ல நான் திரும்ப ரீகால் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்க எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இது வந்து பைதான் கோட ரன் பண்றதுக்கு ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து உங்க UIய ரன் பண்றதுக்கு. இப்ப 2ம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி கோ டூ ஓகே. இது என்னோட இதுதான் என்னோட லோக்கல். அவ்வளோதாங்க. இத நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா, எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆயிடும். ஓகே. ஸோ நான் வந்து என்னோட ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட்ன்னு குடுக்குறேன். போர்ட் வந்து MySQLோட போர்ட் நம்பர் எப்பவுமே 3306 தான். என்னோட MySQL யூசர் வந்து ரூட், பாஸ்வேர்டு ரூட், டேட்டாபேஸ் வந்து டெஸ்ட். நான் எனக்கு உங்களோட டேட்டாபேஸும் லோக்கல்ல காமிக்கிறேன். இங்க பாருங்க நான் MySQL இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னோட லோக்கல் டேட்டாபேஸ் ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து டெஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கேன். ஷோ டேட்டாபேஸஸ் இங்க பாருங்க. டெஸ்ட் தான். ஓகே. ஸோ இப்ப யூஸ் டெஸ்ட் அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் டேபிள்ஸும் நான் இங்க வந்து யூசர் டீன்னு கிரியேட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இதுல யூசர்ஸ்ன்னு இருக்காது. யூசர்ஸ் டீன்னு நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் என்கிட்ட யூசர் டேபிள் ஆல்ரெடி இருந்தனால நான் ஜஸ்ட் இது பண்ணிட்டேன். ஸோ ஓகே. லெட் மீ ஷோ யூ யூசர்ஸ் டி டேபிள். ஷோ டேபிள்ஸ். ஓகே. ஸோ யூசர் ஆல்ரெடி இருந்தனால யூசர்ஸ் டீன்னு வந்து நான் கிரியேட் பண்ண வேண்டியதா போச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட லோக்கல். சரி, இப்ப நம்ம வந்து ப்ராம்ப்ட் ரெடி பண்ணலாமா? அதே மாரி இந்த பாக்ஸ வந்து நீங்க இழுத்தீங்கன்னா இப்படி வந்துரும். அந்த மாரி தான் நான் ரெடி பண்ண சொன்னேன். அதுவும் ரெடி பண்ணுச்சு. ஓகே. UIல ஐ மீன் வைப் கோட் பண்ணுச்சு. சரி, இப்ப இதுல வந்து என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்டே எடுத்துக்கலாம். பட் இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நான் டேபிள் நேம் வந்து யூசர்ஸ்_t. நீங்க டேபிள் நேம் கரெக்ட்டா குடுக்கணுங்க. அதெல்லாம் வந்து நம்மளோட டேபிள் நேம் இல்லையா? ஸோ நம்ம வந்து மாடல் நீயே பிரெடிக்ட் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணாது. இங்கெல்லாம் ஜெனரிக்கா இருக்கு. நீங்க கம்பெனிலலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கம்பெனியோட பேரு, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டோட பேரு, சப் ப்ராஜெக்ட்டோட பேருன்னு டேபிள் நேம் மட்டும் இத்தாண்டனிக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் அத பிரெடிக்ட் பண்ண சொன்னோம்னா அது பண்ணாது. ஸோ டேபிள் நேம் எல்லாம் நம்ம தான் குடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்ப இதுல போயிட்டு நான் இந்த ப்ராம்ப்ட்ட குடுத்துட்டு யூசர் டி அப்படின்னு குடுத்துட்டேன். ஸோ இது என்ன பண்ணும் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணும்னா, இந்த யூசர் டீயையும் டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது இதையும் டேபிள் நேம்னு கன்சிடர் பண்ணி எடுத்துரும். எடுத்து அத என்னோட டிஸ்கிரைப்க்கு பாஸ் பண்ணும். அது ஸ்கீமாவ குடுத்துரும். அதுக்கப்புறம் அது அந்த செலக்ட் கொரியோ, ஜாயின் கொரியோ, அப்டேட் கொரியோ, இன்சர்ட் கொரியோ ரெடி பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ரன் குடுத்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து ரன் ஆயிட்டு ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்களா, API கீ நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன் கோட்ல இருந்து. ஸோ நான் இப்போ வந்து API கீ குடுக்க போறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, லைக் ஐ அம் கோயிங் டூ பாஸ் திஸ் வீடியோ. ஓகே. ஓகே. ஸோ நான் வந்து API கீ குடுத்துட்டேன். இப்ப ரன் பண்றேன். ஓகே. லெட் மீ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ். ஓகே. ஸோ ஹோஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் வந்து 3306 யூசர் இஸ் ரூட் பாஸ்வேர்ட் ரூட் டேட்டாபேஸ் வந்து டெஸ்ட் அண்ட் தென் ப்ராம்ப்ட் வந்து இதுதான். ஓகே. ஸோ இது அண்ட் அதுக்கு முன்னாடி லைக் லெட் மீ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட பைத்தான் கோட வந்து நான் திரும்பவும் ரன் பண்ணி விடுறேன். ஏன்னா நான் அந்த கீ போட்டதை எடுத்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ ஓகே. இதுதான் அந்த கமாண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகே. நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் C குடுத்துட்டு திரும்பவும் ஐ வில் ஜஸ்ட் ரன் இட். ஓகே. இப்போ திரும்பவும் போயிட்டு என்னோட ப்ராம்ப்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ பெருசு பண்ணிடலாம். இதுல போட்டுட்டு ரன் query. ஓகே. ஸோ இட் இஸ் ரன்னிங். ஓகே. ஸோ query குடுத்துருச்சு அண்ட் தென் அவுட்புட்டும் வந்துருச்சு. சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு குடுக்குற ஃபைல்ஸ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போட்டுட்டு அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னாவே டெஃபினட்டா இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆயிரும். ஸோ ஸோ இப்போ வந்து நம்ம காஸ்ட் வைஸ் பேசலாமா? ஸோ காஸ்ட் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டா ஜாப் டாட் இன் நான் வாங்குறதுக்கு வந்து ₹800 ஆச்சு GoDaddyல. அது ஒண்ணு. ஓகேங்களா? ₹800 ஆச்சு. அதுக்கப்புறம் $10 வந்து ஓப்பன் ஏஐ கிரெடிட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது ஒரு சம்திங் 800 to 900 வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, EC2ல நான் ஃப்ரீ அக்கவுண்ட் தான். ஃப்ரீ அக்கவுண்ட்ல ஐ கிரியேட்டட் அன் இன்ஸ்டன்ஸ். பட் என்னன்னா, இப்ப இன்னைக்கு நான் இந்த வீடியோ எல்லாம் போட்டு என்னோட வெப்சைட்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் யூஸ் பண்ண எனக்கு EC2க்கு
க்கு வந்து அதிக ரெக்வஸ்ட் போகும். லைக் மாடல் என்னமோ சாட் ஜிபிடில பே பண்றதுதான். பட் ரெக்வஸ்ட் ஹேண்டில் ஆகுது இல்லையா? நிறைய என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு போகும் இல்லையா? அதனால எனக்கு வந்து எண்ட் ஆஃப் மந்த் தான் பில்லிங் போடுவாங்க தெரியும். இல்லைன்னா எண்ட் ஆஃப் வீக் போடுவாங்க. ஸோ அப்பதான் அதுவும் தெரியும். மேபி மோஸ்ட்லி எவ்வளோங்க ஆயிரப்போகுது, லைக் ஒரு ₹2000 இல்ல ₹3000 மிஞ்சி போனா ஒரு ₹5000 ஆகும். ஸோ அதை கூட இப்போ கணக்கில் வைக்க வேணாம். ஸோ நம்ம லோக்கல்ல பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து $10 போட்டு சாட் ஜிபிடியோட ஓப்பன் ஏஐ ஏபிஐ வாங்கியிருக்கேன். லெஸ் தென் ₹1000 என்னால இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் என்னோட லோக்கல் சிஸ்டம்ல என்னால பில் பண்ணி பார்க்க முடியுது. ரைட்? ஸோ நீங்க ஏதாவது ஒரு மாடலோட ஸ்டிக் ஆயிக்கோங்க. அதை பத்தி இன்னும் டவுட் பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் எப்படி கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னா, ஜெமினை பாக்குறீங்க, அப்புறம் நிறைய லாமா லோக்கல் மாடல்ஸ் லைக் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் எல்லாம் போறீங்க. பட் எக்ஸ்ப்ளோர் பண்றதெல்லாம் ஃபைன். பட் நீங்க ஒரு லேர்ன் பண்ணணும், டெடிகேட்டடா பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ வித் ஒன் மாடல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க எப்படி வந்து உங்க கம்பெனில சொல்ல போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், ஃப்ரெஷர்ஸ்க்கும் இது முக்கியம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து ரெஸ்யூம்ல போட்டு இதை காமிச்சு ப்ரொஜெக்ட் பண்ண போறீங்க. அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து உங்க லீடர்ஸ் கிட்ட நீங்க பேச போறீங்க. ரைட்? இல்ல நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா இன்டர்வியூஸர் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. சி ஒரு மாடல் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து சாட் ஜிபிடியோடது, இல்ல ஜெமினினா கூகுளோடது, இல்ல அமேசானுக்கு ஒரு மாடல் இருக்கு, அஜூர் கிளவுடுக்கு ஒரு மாடல் இருக்கு. எல்லா ஒன்றும் மாடல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாடல் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க கம்பெனி டேட்டா பேஸ்க்கு போடும்போது என்னன்னா, உங்க மொத்த டேட்டா பேஸையும் அந்த மாடல் ஆக்சஸ் பண்ணிக்கும். ஓகே. சோ இப்போ என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, இது எப்படி செக்யூர்? உங்க லீடர்ஸ் கேட்பாங்க, ஹவ் இஸ் திஸ் செக்யூர்டு? அந்த மாடலுக்கு மொத்தமா என் டேட்டாவை கொடுக்குற மாதிரி இருக்கேன், அந்த மாடல் அதை வச்சு படிச்சு நிறைய ட்ரெயின் ஆயிக்காதா, என் டேட்டா வந்து எங்கேயும் கொடுத்துறாதா அப்படின்னு கேட்டாங்கன்னா, யூ கேன் சே ஒன் திங். ஓகே. இன்னைக்கு கம்பெனிஸ்ல எல்லாருமே வந்து நம்மளோட கோட் எல்லாம் எங்க போடுறோம்? கிட்டப் யாரோடது? மைக்ரோசாஃப்டோடது. ஓப்பன் ஏஐ கம்பெனி யாரோடது? மைக்ரோசாஃப்டோடது. அப்ப என்ன நம்ம இப்படி கேட்க தோணும் இல்லையா? அப்போ வந்து நம்மளோட பிரைவேட் கம்பெனி கிட்டப்ஸ் எல்லாம் என்னதான் செக்யூர்னு சொன்னாலும் ஓப்பன் ஏஐக்கு அதை கொடுத்து ட்ரெயின் பண்றாங்களோ அப்படின்னு நமக்கு தோணும்ல. நீங்க இதை பத்தி கூகுள் பண்ணி பாருங்க. நிறைய நிறைய இதை பத்தி கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் இருக்கு. ஸோ லைக் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நான் அதை பத்தி டீப்பா பேச விரும்பல, நான் சொல்லக்கூடாது இதெல்லாம். ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்குன்றது வந்து ப்ரூவன் ஆகல. பட் தென் நம்ம இன்னைக்கு கிட்டப் தான் யூஸ் பண்றோம். பிரைவேட் கிட்டப்ஸ் தான், பப்ளிக் கிட்டப்ஸ் கிடையாது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் தே ஹேவ் அ பிரைவேட் கிட்டப்ஸ். பட் அது எகைன் யாரோடது? மைக்ரோசாஃப்டோடது. சரி, ஓகே. இப்போ நான் வந்து அது யூஸ் பண்ணல, கூகுள் யூஸ் பண்றேன், ஜெமினை யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஜெமினைல் மாடல் மட்டும் பில்ட் ஆயிராது, அங்க மட்டும் என்ன செக்யூர்? சரி, நீங்க இப்போ கம்பெனிஸ்ல கூகுள் கிளவுட் யூஸ் பண்றாங்க. கூகுள் கிளவுட்ல அகைன் தே ஆர் யூசிங் பிக்வரிக்கு தான் உங்க டேட்டா எல்லாம் கொடுக்குறீங்க. அதே மாதிரி வந்து யூ ஆர் கிவிங் இட் ஃபார் பிக் டேபிள். நீங்க அது யூஸ் பண்ணா அது கொடுக்குறீங்க. இல்ல அஜூர் சீக்வல் போனீங்கன்னா அஜூர், ஏடபிள்யூஎஸ் போனா ரெட் ஷிஃப்ட், அத்தீனாவுக்கு கொடுக்குறீங்க. அண்ட் தென் அங்கேயும் அகைன் பிக் டேட்டா கிளஸ்டர்ஸ் கிரியேட் பண்றீங்க, ஹைவுக்கு கொடுக்குறீங்க, டைனமோ டிபிக்கு கொடுக்குறீங்க. ரைட்? ஸோ கிளவுட் யூஸ் பண்ணாவே யூ ஆர் கிவிங் த டேட்டா டு தெம். ரைட்? அதே மாதிரி தான் அவங்க கொடுக்குற மாடலை நம்ம யூஸ் பண்ணி லெட்ஸ் பில்ட் ஜென் ஏஐ ப்ராடக்ட்ஸ். ரைட்? சி எல்லா டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் வரும்பொழுது லீடர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அவங்க கவலை அவங்களுக்குங்க. சி வி கேனாட் பிளேம் தெம். ரைட்? பிகாஸ் உங்களை நாளைக்கு யாரும் சட்டை பிடிச்சி கேட்க போறது இல்ல, அவங்கள தான் சட்டை பிடிச்சி கேட்பாங்க. ரைட்? அண்ட் இட் ஹேஸ் லாட் ஆஃப் லீகல் இஷ்யூஸ் ஆல்சோ. பட் தென் யூ கேன் கிவ் தெம் திஸ் அஸ் அ பாயிண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ஓகே திங்க் பண்ணுவாங்க இல்லையா? பட் பேசிக்கலி தே நோ நம்ம சொல்ல போறது அவங்களுக்கு தெரியும். பட் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் ஈவன் ஃப்ரெஷர்ஸ் இதை கேட்டுக்கோங்க. நீங்களும் உங்க இன்டர்வியூல இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா யூ கேன் போல்டா சொல்லுங்க. நம்ம வந்து லைக் நீங்க கிட்டப் யூஸ் பண்ணலையா, அதுக்குன்னு வந்து கோவமா திட்டுற மாதிரி சொல்லிடாதீங்க. ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. இட் கேன் பி யூஸ்டு. நீங்க கிட்டப் யூஸ் பண்றீங்க, நீங்க கூகுள் கிளவுட் யூஸ் பண்றீங்க, அஜூர் யூஸ் பண்றீங்க, ஸ்னோஃப்ளேக், எல்லாவனும் தான் இன்னைக்கு மாடல் கொடுக்குறான், எல்லாவனும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ரைட்? அதே மாதிரி உங்களோட டைம் நீங்க எதுல ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கணும்னா ஜென் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். சி என்னோட தி டேட்டா டெக் இங்கிலீஷ் சேனல்ல ஒரு பாட்காஸ்ட் வீடியோ இருக்கும். ஒரு மைக்ரோசாஃப்ட்ல ஏஐ டைரக்டர் பாட்காஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க் நான் கொடுக்குறேன், போய் பாருங்க. அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பாட்காஸ்ட். அதுல அவர் சிம்பிளா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஏஐ உட்காந்து படிக்கிற நிலைமையில கிடையாது. எப்படி புது மாடலை பில்ட் பண்ணணும், எப்படி வந்து மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்றோங்கிற இடத்துல நம்ம இன்னைக்கு இல்ல அப்படிங்கிறார். பிகாஸ் மாடல் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அதை வச்சு நம்ம எப்படி ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணணுங்கிற இடத்துல தான் இருக்கும். அதாவது அவர் சொல்ல வரது என்னன்னா, இப்போ இன்னைக்கு நீங்க பைத்தானை படிப்பீங்களா, இல்ல பைத்தான் மாதிரி ப்ரோக்ராம் உருவாக்குறதுக்கு படிப்பீங்களா? பைத்தான் தானே படிப்பீங்க. அதை யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு தானே படிக்கிறீங்க. டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிசிஸ் பண்றதுக்கு தானே படிக்கிறீங்க. அதுதான். சோ இன்னைக்கு நிறைய பேர் ஏஐன்னு போய் படிக்கிறீங்க. பட் ஜஸ்ட் கெட் இன்டு ஜென் ஏஐ. இதெல்லாம் தான் ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல்ஸ் ஆர் தேர். அதை யூஸ் பண்ணி எப்படி யூ கேன் என்ஹான்ஸ் உங்களோட ஒர்க்கை நீங்க எப்படி என்ஹான்ஸ் பண்றதுன்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ரியல் திங். ஸோ உங்களோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒர்க்ல எப்படி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்றது, டேட்டா இன்ஜினியரா எப்படி இந்த மாதிரி பில்ட் பண்றது, டேட்டா அனலிஸ்டா எப்படி பண்றது, டேட்டா சயின்ஸா எப்படி பண்றதுன்னு பாருங்க. பிகாஸ் ஏஐ அண்ட் ஜாபை எடுத்துக்கும் அப்படிங்கறத இப்ப புலம்புறதை நம்ம நிறுத்திடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் வித் ஜென் ஏஐ. லெட்ஸ் கிரியேட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். ரைட்? இப்ப நான் இத வந்து செய்றேன். இப்ப நான் வந்து செய்யும்போது, நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் நான் யோசிச்சேன். இத வந்து இப்ப நம்ம 4 மணி நேரத்துல பண்ணோம் தான். ஃபைன். பட் இத நம்ம குடுக்கணுமா? இத வந்து நம்ம யூசருக்கு குடுக்கணுமா? இத நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம வந்து இத ஒரு ப்ராடக்ட்டா மாத்தலாம். சாஸா மாத்தலாமா? ஐடியாஸ் வந்து வந்தாவே போதுங்க. ஐ ஹேவ் த எபிலிட்டி டூ ஹேவ் ஐடியாஸ். ரைட்? இத குடுக்கறனால என்ன? இப்ப வீடியோலாம் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இத நான் தான் பண்ணேன்னு GitHubல போட போறேன். இன்னைக்கு நான் பண்ணலையா, நாளைக்கு இன்னொருத்தர் பண்ணுவாரு. சோ சிம்பிள். ரைட்? தேர் இஸ் நத்திங் டு ஹைட். அதனால தான் யோசிச்சேன். சரி நம்ம இத ஃபுல்லா குடுத்துறலாம் அப்படிங்கிறது தான். இந்த ஐடியா மட்டும் இருந்தா போதும். நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதெல்லாம் இந்த கோடோ, இந்த இதுவோ கிடையாது. இந்த மாரி திங்க் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த விதைய தான் போடுறேன். ரைட்? பில்ட் சம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நீங்க பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்கிட்ட LinkedInல 60,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் Instagramல ஆல்மோஸ்ட் 100K அண்ட் YouTubeல 200K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீங்க பில்ட் பண்ணிட்டு, நீங்க இத எப்படி பில்ட் பண்ணீங்க? என்ன ப்ராசஸ் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு LinkedInல ஒரு போஸ்ட் எழுதுங்க. அதுல என்னோட வீடியோ அண்ட் தென் என்னோட LinkedIn ஐடிய டேக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ட பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஷவுட் அவுட் குடுக்குறேன். நீங்க வந்து இந்த மாரி டொமைன்லாம் வாங்கி போடணும்லாம் கிடையாது. லோக்கல்ல பண்ணிட்டு அது ஒரு இமேஜோ இல்ல வீடியோவோ எடுத்து நீங்க போட்டுட்டு அதுல ஒரு போஸ்ட் எழுதுங்க. நான் உங்களுக்கு ஷவுட் அவுட் குடுக்குறேன். ஓகேங்களா? நான் அத ரீபோஸ்ட் பண்ணி இந்த மாரி பண்ணியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லி ஐ வில் கிவ் த ஷவுட் அவுட். நீங்க இத தான் பண்ணணும்னு கிடையாது. டெக்ஸ்ட் டு டிபி தான் பண்ணணும்னு கிடையாது. ஈவன் யூ கேன் கிரியேட் டெக்ஸ்ட் டு டிபிங்கிறேன். டாக் டு டிபி தான் கிடையாது. நீங்க ஈவன் டாக் டு டிவி தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்க வந்து என்ன பண்ணலாம், டாக் டு ப்ராசஸர், அதாவது கோடிங், டாக் டு கோடிங் அப்படின்னு கூட பண்ணலாம். பைத்தானுக்கு கூட யூ கேன் கிரியேட் சம்திங் லைக் திஸ். யூ கிவ் அ ப்ராம்ப்ட் அண்ட் கோட் ஜெனரேட் ஆயிட்டு இட் ஹாஸ் டு ரன். ஈஸி இல்லையா? பண்ணலாம் இல்லையா? அத கூட பண்ணுங்க. அந்த மாதிரி இன்னும் நீங்க என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படியோ அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. ரைட்? பண்ணிட்டு ஜஸ்ட் ரைட் அ போஸ்ட் அண்ட் ஆட் மை நேம். என்னோட LinkedIn URL கீழ இருக்கு. என்ன கனெக்ட் பண்ணிக்கோங்க. என்ன டேக் பண்ணுங்க அண்ட் தென் ஐ வில் கிவ் அ ஷவுட் அவுட் ஃபார் யூ இன் Instagram அண்ட் LinkedIn. LinkedInல நான் கொடுத்தேன்னா நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் பார்ப்பாங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் இந்த டாக்குமெண்ட் அண்ட் தென் இதை நீங்க ரெஸ்யூம்ல எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே ஐ ஹவ் கிவன் த டவுன்லோட் லிங்க். பட் த திங் இஸ், இப்போ நான் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும்னு, நீங்க எனக்கு ஒரு சின்ன சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், பை மீ அ கேண்டி, வேற ஒன்றும் இல்லை. அந்த டாக்குமெண்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச டாக்குமெண்ட் பிளஸ் எப்படி நீங்க ரெஸ்யூம் பில்ட் பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட் வச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த டாக்குமெண்ட் ஜஸ்ட் ₹5 நான் செல் பண்றேன். நீங்க அந்த டாக்குமெண்ட் ஐ எம் நாட் கம்பல்சரி அப்படின்லாம் உங்களை நான் சொல்லல. வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. பட் ₹5 ஜஸ்ட் பை மீ அ கேண்டி ஃபார் மீ. தட்ஸ் இட். ரைட்? தேங்க் யூ கைஸ். அண்ட் ஜென் ஏஐ வீடியோஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. அண்ட் சீக்வல், டேட்டா இன்ஜினியரிங் மாதிரி நிறைய வீடியோஸ் பைத்தான்ல நான் போட்டுட்டே இருக்கேன். என்னோட சேனல் போய் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் என்னோட Instagram பேஜ் @data engineering tamil, அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் என்னோட சேனல்ல நிறைய டேட்டா ரிலேட்டட் வீடியோஸை தமிழ்ல கோர்ஸா நான் போட்டுட்டு இருக்கேன். பிக் டேட்டா இன்ஜினியரிங்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கும் ஃப்ரீ கோர்ஸ் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் 9 ஹவர்ஸ்க்கு மேல சீக்வல் டுட்டோரியல் மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி பைத்தான், கிளவுட் கம்ப்யூட்டிங்ல GCP, Azure, AWS, இன்னும் நிறைய டேட்டா இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் தமிழ்ல நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நாம தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் டேட்டா இன்ஜினியரிங் கம்யூனிட்டி இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும். நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், போய் பாருங்க. அண்ட் என்னோட Instagram பேஜ் @data engineering tamil, அங்கேயும் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.